ஹாய் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் எக்ஸாம். ஸோ இந்த சோசியல் எக்ஸாம்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த கொஸ்டின்னு நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் தரவாக பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 ஒன் வேர்டு உங்களுக்கு தெரியும். இந்த 14 ஒன் வேர்டில் எப்படியும் 12 ஒன் வேர்டு புக் பேக் கேட்பாங்க, 2 ஒன் வேர்டு புக்கின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினே அதே மாதிரி தான் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், லாஸ்ட் 8வது பாருங்கள், இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர். அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆகார். 11 தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். 12 மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒன்னோட கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா 10 2 மார்க் நீங்கள் எழுதணும். 14 கொடுத்து 10, அதில் 28வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பதுங்கு குழிப்போர் கேட்டிருக்காங்க, முசோலினி நோமாவரி கேட்டிருக்காங்க, ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்கள் கேட்டிருக்காங்க, மிதவாத தேசியவாதியின் பங்களிப்பு, தக்கான பீடபூமி, வேளாண்மை, இந்தியாவின் முக்கிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, தேசிய அவசர நிலை, ஆளுநர், சார்க் உறுப்பு நாடுகள், தனிநபர் வருமானம், வரிகளின் வகைகள் யாவை எடுத்துக்காட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 27 பாருங்க, பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன. 28 தொழில் முனைவு என்றால் என்ன. அடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா அதுவும் 14 கொடுத்து நீங்கள் 10 எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, முதல் உலகப் போருக்கான காரணங்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக்க மார்க்சிய வங்கியின் பங்களிப்பு இருக்கு. அடுத்து வேலூர் புரட்சி கேட்டிருக்காங்க. அடுத்து தீபகற்ப ஆறுகள் கேட்டிருக்காங்க, இந்திய மண் வகைகள் கேட்டிருக்காங்க. அடுத்து வேறுபடுத்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத இடங்கள். அடுத்து காவிரி ஆறு கேட்டிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் கேட்டிருக்காங்க, அணிசர இயக்கம் கேட்டிருக்காங்க, ஜிடிபி கணக்கெடு முறைகள். அடுத்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அடுத்து காலக்கோடு பார்த்தீங்கன்னா 1910 1940 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா மேப் கேட்டிருக்காங்க. வேதாரண்யம், ஜான்சி, மெட்ராஸ், ஜாலியன் வாலாபாக், பாம்பே, இந்த 5 பிளேஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 43 பார்த்தீங்கன்னா நடுவினா சிவகங்கையின் துன்பகரமான வீழ்ச்சிக்கு காரணமானவற்றை ஆராய்ந்து அதன் விளைவுகளை எடுத்து எம்புக. தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியார் கேட்டிருக்காங்க. அடுத்து 8 மார்க்ல இந்தியாவும் தமிழ்நாடும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பாருங்க, ஆரவல்லி மலைத்தொடர், மலபார் கடற்கரை, அதிக மழை பெறும் பகுதி, மக்களிடத்து மிகுந்த இந்திய மாநிலம், வண்டல்மண் காணப்படும் பகுதி, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, நிலக்கரி கிடைக்கும் இடம், தக்கான பீடபூமி, இந்த 8 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 8மே ஈஸியானது தான். ஸோ மேப் வந்து யாருமே வந்து விட்டுறாதீங்க, மேப்பில் வந்து ஈஸியாக 13 மார்க் எல்லாருமே வாங்கலாம். அதே போல் காலக்கோடு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா எழுதுங்க.